ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதா எஸ்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் மே மந்த் எண்டுக்கான ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock க்ளோஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஜூன் 3ஆம் தேதியில இருந்து நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 வரைக்கும் நாம இன்க்ரீஸ் பண்ண போறோம். இப்ப லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. 1 இயர் வேலிடிட்டிக்கு 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூன் 3ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு 2500 1 இயர் வேலிடிட்டிக்கு 1999 நாம வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த ஆஃபர் பிரைஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டி எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்ல கன்ஃபார்மா எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எஸ்எஸ்சில இருந்து சிஜிஎலோட எக்ஸாம் டேட் வந்து சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட் டு செப்டம்பர்ல சிஜிஎலோட எக்ஸாம் இருக்கும்னு. நம்ம ஆப்ல பாத்தீங்கன்னா சிஜிஎலுக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி குரூப் டிக்கான ஃபைனல் பேட்சும் நாம வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த ஃபைனல் பேட்ச்ல 75 டேஸ்க்கான லைவ் கிளாஸஸ் வந்து இப்போ கொண்டு போயிட்டு இருக்கோம். டெய்லி மார்னிங் 10:30 to 11:30 பாத்தீங்கன்னா லைவ் கிளாஸ் இருக்கும். இந்த லைவ் கிளாஸ்ல குரூப் டில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்ப மேக்ஸுக்கான கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கு. இப்போ நடந்து முடிஞ்ச 2 கிளாஸோட வீடியோ வந்து யூடியூப்லயும் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். இதுல நாம இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் டியோட 101 ஷிஃப்ட்ல கேட்ட மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஷிஃப்ட்டுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். ஓவராலா 101 ஷிஃப்ட்டுங்கும் போது 10,000 கொஸ்டின் வரைக்கும் நாம வந்து இந்த 75 டேஸ்ல டிஸ்கஸ் பண்ண போறோம். லாஸ்ட் மினிட்ல இந்த லைவ் கிளாஸ்ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்றோமோ இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணா கூட கண்டிப்பா குரூப் டி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். நீங்க சிசிஏ கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த லைவ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு சொல்லக்கூடிய ஷார்ட்கட்ஸ், அதுல சொல்லக்கூடிய சயின்ஸ் கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ் கொஸ்டின் இதை மட்டும் படிச்சீங்கன்னா கூட போதும். ஓப்பன்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரெக்கார்டட் கிளாஸஸ்ல கொடுத்திருக்குது பிளஸ் லைவ் கிளாஸ்ல கொடுத்திருக்குது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க டாப்பராகவே செலக்ட் ஆகிடலாம். ஓகே, கரெக்டா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இந்த 101 ஷிஃப்ட்டையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷிஃப்ட்ல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல வந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸ்ல என்ன கொஸ்டின் ஒரு ஷிஃப்ட்ல கேட்டிருக்காங்களோ அதே மாதிரி கொஸ்டின் தான், நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சயின்ஸ்ல ஒரு ஷிஃப்ட்ல என்ன கொஸ்டின் வந்திருக்கோ அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின் தான் அடுத்தடுத்த ஷிஃப்ட்ல வந்திருக்கு. அப்ப எல்லா ஷிஃப்ட்டையும் நீங்க அனலைஸ் பண்ணி முடிச்சிட்டீங்கனாலே போதும், நீங்க வரக்கூடிய எக்ஸாம் வந்து சூப்பராகவே எழுதிடலாம். ஓகேவா? இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா ஆப்ல 2500 இருக்கும். இன்னைக்கு லைஃப் டைம்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 கூட நீங்க பே பண்ண வேண்டாம். 1899 பே பண்ணாலே லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ணிக்கலாம். அதே இது ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1399 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ், எந்த எக்ஸாம் போனாலும் சரி கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாமுக்கு 1 வீக் பிஃபோரோ 1 மந்த் பிஃபோரோ உட்காந்து கரண்ட் அஃபேரை வந்து படிச்சிட்டு இருக்காங்க. அதனால எக்ஸாம்ல வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுறது லாஸ்ட் மினிட்ல பேர்டனாவும் இருக்கு. கரண்ட் அஃபேரால ஓவரால் கட் ஆஃப்ல வந்து மார்க்கும் கம்மியாகுது. இதனால பாத்தீங்கன்னா நம்ம ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நீங்க டெய்லி என்னென்ன நியூஸ் இருக்கோ அதை எல்லா நியூஸ் பேப்பரையும் தேடி படிக்க வேண்டாம். எல்லா நியூஸ் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி ஒரே இடத்துல நம்ம டீம் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேரை வந்து பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. டெய்லி கரண்ட் அஃபேரா வந்து கொடுத்துருவாங்க. அதை படிச்சு முடிச்சதும் அன்னைக்கு ஈவினிங்கே பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்போ மார்னிங் கரண்ட் அஃபேர் பிடிஎஃப்ல இருக்கிறத படிக்க போறீங்க, ஈவினிங் வந்து டெஸ்ட் அட்டன் பண்ண போறீங்க. அதுக்கப்புறம் வீக்கெண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த 6 நாளும் என்ன படிச்சீங்களோ அது எல்லாத்தையுமே ரிவைஸ் பண்ணிட்டு சாட்டர்டே வந்து டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். இப்படி டெய்லி பேசிஸ்ல படிச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் ரிவிஷன் பண்ணிட்டு மந்த்லி ஒன்ஸ் நீங்க ரிவிஷன் பண்ணிட்டீங்கனாலே கரண்ட் அஃபேர் பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். ஏன்னா டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னென்ன நியூஸ் இருக்கு, ஒரு நியூஸுக்கு ரிலேட்டடா தான் அடுத்த நாள்ல நியூஸ் வரும். அப்ப அப்படி ரிலேட் பண்ணி படிக்கும்போது கண்டிப்பா கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்க முடியும். நீங்க பேங்கிங், எஸ்எஸ்சி இல்ல ரயில்வே எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, இப்ப பேங்கிங்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா அதுல ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்ட் அஃபேருக்கு ரிலேட்டடா வரக்கூடிய பேங்கிங் அவேர்னஸ், அதுக்கப்புறம் அதுக்கு ரிலேட்டடா வரக்கூடிய ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்தா கொஸ்டின் கேட்பாங்க. எல்லா எக்ஸாமும் கவர் ஆகுற மாதிரி தான் இந்த கரண்ட் அஃபேர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஒன்ஸ் நீங்க 899 பே பண்ணிட்டீங்கன்னா இதோட ஃபீஸ் வந்து 999. இன்னைக்கு ஆஃபர்ல நீங்க 899 பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப என்டிபிசி யூஜி மே 7, 8, 9ல நடந்து முடிஞ்சிச்சு இல்லையா? சோ அதுல நீங்க பாத்திருந்தா கூட தெரிஞ்சிருக்கும் கரண்ட் அஃபேர்ல இருந்து எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு. லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்ம சிஏ பிடிஎஃப் நீங்க கரெக்டா படிச்சுட்டு அந்த டெஸ்ட் அட்டன்
பண்ணிருந்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ல வந்து ஃபுல் மார்க் வாங்கியிருக்கலாம். ஓகே, இப்போ கரண்ட் அஃபேருக்கு எனக்கு 1 இயர் வேலிடிட்டியில நான் ஜாயின் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க 599 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா நியூஸ் பேப்பரையும் ஒரு டீம் வச்சு தனியா எடுத்து கரண்ட் அஃபேர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் பிடிஎஃபா. இன்னொரு டீம் பாத்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் உங்களுக்கு டெஸ்டா கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பிடிஎஃப் பாத்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். டெய்லி கரண்ட் அஃபேரா, வீக்லி கரண்ட் அஃபேராவும் வந்துரும், மந்த்லி கரண்ட் அஃபேராவும் வந்துரும். ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க இப்போ பேங்கிங்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மெயின் எக்ஸாம்லாம் போறோம் அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் ரீசனிங்கை விட இந்த கரண்ட் அஃபேர்லயே, அதாவது இந்த ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷன்லயும் இங்கிலீஷ் செக்ஷன்லயும் எவ்வளோ மார்க் வாங்குறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட மெயின்ஸோட மார்க் வந்து அதிகமாகும். கட் ஆஃபை விட அதிகமான மார்க் இன்க்ரீஸ் ஆகும். அது மாதிரி இப்போ ரயில்வேல என்டிபிசியா இருக்கட்டும், குரூப் டி எடுத்துக்கோங்களேன். குரூப் டில ஜென்ரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா அந்த 20ல கரண்ட் அஃபேர் நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஒரு 15 கொஸ்டின் வந்துரும். 13ல இருந்து 15 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ல வந்துரும். மீதி 5 கொஸ்டின் தான் ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமில இருந்து வந்திருக்கும். நீங்க போன தடவை நடந்து முடிஞ்ச பேப்பர் எடுத்து பாருங்க. கரண்ட் அஃபேர்ல இருந்து மினிமம் 10 கொஸ்டின், மேக்ஸிமம் 13, 15 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்க. கரண்ட் அஃபேர்ல 10, அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு 13ல இருந்து 15 கொஸ்டின் வந்துரும். என்டிபிசி பொறுத்த வரைக்கும் 40 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா யூஜில கரண்ட் அஃபேர் அதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே படிக்கும்போது 20 கொஸ்டின் ஈஸியா நீங்க வந்து கவர் பண்ணிடலாம். அது போக ரிமைனிங் இருக்கிறது தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி வரப்போகுது. அதனால கரண்ட் அஃபேரை லாஸ்ட் மினிட்ல படிக்காதீங்க. கரண்ட் அஃபேருக்குன்னு சிலபஸ் தனியா கிடையாது. அன்னன்னைக்கு என்னென்ன நியூஸ் நடக்கோ அதை தான் நீங்க படிக்கணும். ஒரு நாளைக்கு எல்லா நியூஸ் பேப்பரையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து 25 கொஸ்டினா நாம வந்து மேக் பண்ணலாம். அந்த 25 கொஸ்டினா மேக் பண்ணி அதுக்கு கீழே டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வைக்கலாம். அப்போ ஒரு மாசத்துக்குன்னு பார்க்கும்போது பாருங்க 700 கொஸ்டின் வருது. கிட்டத்தட்ட 750 கொஸ்டின் வரும். அதை ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 500ன்னு ரவுண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாசத்துக்கு 500 கொஸ்டின். அப்போ ஒரு வருஷத்தோட கரண்ட் அஃபேர் கேட்கறாங்க. ஒரு வருஷங்கும் போது 12 மாசம். அப்ப கிட்டத்தட்ட 6000 கொஸ்டினையும் உட்கார்ந்து எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடியோ ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ உட்காந்து படிக்க முடியுமா? முடியாது. அதுக்குதான் என்னைக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்னையில இருந்து இந்த கரண்ட் அஃபேரை படிச்சிருங்க. ஓகே, எப்படி மேக்ஸ், ரீசனிங் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கீங்களோ அதே மாதிரி கரண்ட் அஃபேரையும் நீங்க படிச்சிருங்க. ஸோ நான் ஈஸியா கரண்ட் அஃபேர் படிக்கணும், எல்லாமே எனக்கு ஒரே இடத்துல கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் CAPDF பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் டைம்னா 899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 1 இயர்னா 599. அதே மாதிரி குரூப் டிக்கு எனக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும், NTPC UGக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். SSC CGLோட டெஸ்ட் பேட்ச் வந்து டீம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இது ரெடி ஆனதும் உங்களுக்கு நான் வந்து இன்ஃபார்ம் பண்றேன். அதே மாதிரி NTPCக்கு இப்போ UGக்கு மட்டும் எனக்கு கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். NTPCயோட ஷிஃப்ட் May 7, 8, 9 வந்து முடிஞ்சிருக்கு. எல்லா ஷிஃப்ட்லயும் கேட்ட GK கொஸ்டின்ஸோட PDF எல்லாமே எனக்கு வேணும். ஒவ்வொரு ஷிஃப்ட் முடிய அந்த ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 99 பே பண்ணி ஷிஃப்ட் கொஸ்டினுக்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, June 3ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500 நாம வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். ஸோ லாஸ்ட் வீக்கே நாம வந்து சொல்லியிருந்தோம் எல்லா கோர்ஸோட ஃபீஸும் இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படின்னு. அதுல எல்லா கோர்ஸுக்குமே பாத்தீங்கன்னா ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். கரண்ட் அஃபேருக்கு, அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஆல் இன் ஒன் கோர்ஸ் மட்டும் தான் பெண்டிங்ல இருந்துச்சு. அதுக்குமே பாத்தீங்கன்னா June 3ஆம் தேதியில இருந்து லைஃப் டைம்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணல. வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி தான். ஃபீஸ் மட்டும் தான் டீம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். June 3ஆம் தேதியில இருந்து நான் சொல்லிட்டேன் லைஃப் டைம்னா 2500 வரும். இப்போ ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் நீங்க 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நாம அனௌன்ஸ் பண்ணிருக்க ஆஃபர் இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. ஏன்னா நம்ம மே மந்த் எண்டுக்கான ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஆல் இன் ஒன் அப்படின்னா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் CAன்னு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ கரண்ட் அஃபேர் கோர்ஸ் வந்து ரயில்வே, SSC, பேங்கிங்னு எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆல் இன் ஒன் கோர்ஸும் பாத்தீங்கன்னா ஒரே கோர்ஸ்ல 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி தனித்தனி பேட்சஸா கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், லைவ் கிளாஸஸ்,
எல்லாமே இதிலே ப்ரொவைட் பண்ணியிருப்போம். லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, காலையில 10:30ல இருந்து 11:30, 11:45, 12 மணி வரைக்குமே போயிரும் லைவ் கிளாஸ் ஒவ்வொரு நாளுமே. ஏன்னா நம்ம அவ்ளோ கொஸ்டின்ஸ் வந்து அதுல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது போக ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போறோம் அப்படின்னா, ஆன்லைன் எக்ஸாம் குடுத்திருக்க டைம்ல எப்படி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அட்டெண்ட் பண்றது? எந்த கொஸ்டின ஃபர்ஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும்? எந்த கொஸ்டின லாஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும்? ஆன்சர் தெரியாத கொஸ்டினுக்கு ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்? ஒவ்வொரு கொஸ்டின்லயும் எப்படி டைம் சேவ் பண்ணணும்ங்கக்கூடிய எல்லா ட்ரிக்ஸுமே இந்த லைவ் கிளாஸ்ல வந்து நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, காலேஜ் முடிச்ச ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, நான் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறேன் அப்படின்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்தாச்சு. உங்க கையில வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் போனோ இல்லைன்னா ஐஓஎஸோ எல்லார் கையிலுமே இப்போ மொபைல் போன் இருக்கும். அந்த போன் மட்டும் இருந்தாலே போதுமானது. ஒரு டைம் தான் நீங்க ஃபீஸ் பே பண்ண போறீங்க 1899. ஓகே, ஸோ இன்னைக்கு ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா ஒரு டைம் தான் 1899 பே பண்ணுவீங்க. லைஃப் டைம் அக்சஸ் வந்து இருக்கும். எதுக்காக அப்படின்னா, நீங்க ஒரு சிங்கிள் எக்ஸாம், ஒரு குரூப் டியோ இல்ல எம்டிஎஸ்ஓ ஏதோ ஒரு எக்ஸாம் நீங்க கிளியர் பண்ணிட்டு உள்ள போயிட்டீங்க. அதுக்கப்புறம் இப்ப எம்டிஎஸ் கிளியர் பண்ணி எஸ்எஸ்சிக்குள்ள உள்ள போயிட்டீங்க, இல்ல குரூப் டி கிளியர் பண்ணி ரயில்வேக்குள்ள உள்ள போயிட்டீங்க, இல்ல என்டிபிசி யூஜி கிளியர் பண்ணி உள்ள போயிட்டீங்கனாலும், அடுத்து வரக்கூடிய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், அடுத்தடுத்த லெவலுக்கான எக்ஸாம்ஸா இருக்கட்டும், எல்லாமே இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அதனாலதான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் இந்த லைஃப் டைம் வேலிடிட்டியை சேஞ்ச் பண்ணாமலும் நம்ம ஆப்ல வந்து வச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ காலேஜ் படிக்கும் போதே காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாமே கையில கொடுத்தாச்சு. போன்ல என்ன தேவையோ அதை மட்டும் உள்ள ஏத்திக்கோங்க. தேவையில்லாம ஒரு இன்ஸ்டால போய் ரீல்ஸ் பாக்குறது, யூடியூப்ல தேவையில்லாத ஷார்ட்ஸ் பாக்குறது, யாரு கூடயாவது உட்காந்து ஒரு குரூப்லயோ இல்லைன்னா வாட்ஸ்அப்லயோ உட்காந்து சேட் பண்ணிட்டு இருக்குது, இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணாம எக்ஸாமுக்கு நம்ம ஃபியூச்சருக்கு நம்ம என்ன பண்ணா கரெக்டா இருக்குமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? எல்லாமே கொடுத்தாச்சு. மெட்டீரியல், கிளாஸஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. நீங்க உட்கார்ந்து படிக்கணும். அதுக்கான பிளானும் கொடுத்தாச்சு. வார வாரம் டெஸ்ட் எழுதுறதுக்கு சாட்டர்டே டெஸ்ட்டும் கொடுத்தாச்சு. டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு லைவ் கிளாஸும் கொடுத்தாச்சு. வாட்ஸ்அப் குரூப்பும் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணியாச்சு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸும் கொடுத்தாச்சு. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும்? உட்கார்ந்து படிக்க ஆரம்பிக்கணும். படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. கிடைக்கிற டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் வந்து ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருக்கேன் அப்படின்னு நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னா, சாப்பாடு, தூக்கம் இந்த டைம் போக எல்லா டைமுமே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. வேலைக்கு போயிட்டு தான் மேம் நான் படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, காலையில எப்படியாவது ஒரு 2 மணி நேரம் உட்காந்து படிச்சிருங்க. சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம், நைட் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து மினிமம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரமாவது உட்காந்து படிச்சிருங்க. காலேஜ் போயிட்டு வந்தாலும் சரி, நீங்க காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிச்சீங்கன்னா 5 to 7 வந்து படிச்சிடலாம். இல்லைன்னா 5 to 8 வந்து உட்காந்து படிச்சிடலாம். அப்புறம் நைட் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து படிக்கணும். இதை வந்து ஒரு நாள் ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்காம விட்டுறக்கூடாது. கன்சிஸ்டன்சி பிளஸ் ஹார்ட் ஒர்க் இது ரெண்டும் இருந்தா போதும். எந்த எக்ஸாம்னாலும் கிளியர் பண்ண முடியும். டேலண்ட்லாம் இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. டேலண்டே இல்லைனாலும் கன்சிஸ்டன்சியோட ஹார்ட் ஒர்க்கை வந்து நீங்க கரெக்டா போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா சக்சஸ் உங்களுக்கு தான். ஓகே, உங்களை சுத்தி நிறைய நெகட்டிவ் பீப்புள் இருப்பாங்க. ஏதாவது பேசிக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள் எதையாவது பேசிட்டு இருப்பாங்க. அது மாதிரி யூடியூப்லயும் நீங்க இப்போ ஒரு ஏதோ ஒண்ணு இது பாக்குறீங்க அப்படின்னா, சோ ஏதாவது ஒரு இதுக்குள்ள உங்களோட கவனத்தை சிதறடிக்க மாதிரி ஏதாவது ஒண்ணு கொடுத்துருப்பாங்க. இல்ல தேவையில்லாம ஏதாவது ஒரு பேச்சுக்கள் இருக்கு. அந்த நெகட்டிவ் பீப்புள் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க. நம்ம என்ன பண்ணா நம்ம லைஃப்ல முன்னேற முடியுமோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இங்க டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? சோ டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நல்லது சொல்றதுக்கு 1-2 விஷயங்கள் தான் இருக்கு. நீ இந்த வழியில போனனா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்றதுக்கு 1-2 இதுதான் இருக்கு. ஆனா அதை தான் நம்ம தேடி கண்டுபிடிச்சு படிக்கணும். ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகலாம். இந்த வயசுல ஈஸியா டிஸ்ட்ராக்ட் ஆகி சோசியல் மீடியாக்குள்ள என்னெல்லாமோ பண்ணலாம். ஆனா அந்த டிஸ்ட்ராக்ட் ஆகாம கரெக்டா நம்ம இப்படி பண்ணாதான் நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா சக்சஸ் நமக்கு தான். எல்லாரையுமே பாருங்க, சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தியாகம் பண்ணிதான் ஆகணும். இந்த மொமெண்ட்டுக்கு இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கு அப்படின்னா அந்த டைம்ல அதை பார்த்துட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல உட்காந்துக்கிட்டு அந்த டெம்பரவரியான சந்தோஷத்துக்காக சில விஷயங்களை நம்ம இழந்துடக்கூடாது. ஓகேவா? நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ கரெக்டா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரியறது, அதாவது இப்போ ஒரு இன்ஸ்டால ரீல்ஸ் பாக்குறீங்களா இருக்கட்டும், இல்ல யூடியூப்ல சில ஷார்ட்ஸா பாக்குறீங்களா இருக்கட்டும், அது எல்லாமே உண்மை கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால அவங்க அந்த லைஃபுக்குள்ள போனாதான் நமக்கு நல்லா இருக்கும். இந்த இதுக்குள்ள போனாதான் நல்லா இருக்கும். இவங்க கூட உட்காந்து நம்ம ரொம்ப நேரம் சேட் பண்ணாதான் நல்லா இருக்கும். ரொம்ப நேரம் பேசினாதான் நல்லா இருக்கும். அது வேணா இப்போ தற்போதைக்கு ஹாப்பியா இருக்குமே தவிர, ஆனா யார் ஒருத்தங்க ஹார்ட் ஒர்க் போட்டு கன்சிஸ்டன்சியோட லைஃப்ல சக்சஸ் ஆகுறாங்களோ அவங்கதான் மீதி இருக்கக்கூடிய நாட்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஓகே, சோ எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க.
திருப்பியும் நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். ஆஃபர் வந்து நைட்டு 12 o'clock கூட க்ளோஸ் ஆகுது. நீங்க படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும். இங்க படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். ஸோ படிங்க, வெறித்தனமா உட்காந்து படிங்க. மத்த எல்லாரையும் விட யூனிக்கான டேலண்ட்டை வந்து வளர்த்துக்கோங்க. டேலண்ட்னா என்னன்னா யூனிக்கா உட்காந்து நீங்க வந்து பண்ணணும். மத்தவங்க எல்லாரும் ஒரு கொஸ்டினை ரொம்ப நேரம் படிப்பாங்க. டெஸ்ட்ல வந்து எல்லாருமே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்து டஃப்பான கொஸ்டினை அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க யூனிக்கா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணிடுவீங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தான் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டுக்குள்ள வந்துருவீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அடுத்து மாடரேட்டான கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இன்னும் நிறைய கொஸ்டின் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இன்னும் நிறைய கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணணும்ங்கக்கூடிய உங்களுக்கான யூனிக்கான இது எல்லாத்தையுமே வளர்த்துக்கிடுவீங்க. அப்போ 100க்கு நான் இப்போ எக்ஸாம் எழுதினா கூட என்னோட மார்க் 85ல இருந்து 90 வரைக்கும் என்னால ஸ்கோர் பண்ண முடியுங்கக்கூடிய ஒரு கான்பிடென்ட்டுக்கு வந்துருவீங்க. இந்த அளவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா போஸ்டிங் உங்களுக்கு தான். ஓகே, திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு இமீடியட்டா அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. 12 o'clock கூட ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே, எஸ்எஸ்சி, பேங்கிங், டிஎன்பிஎஸ்சின்னு எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சாலும் சரி, எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.